வார்த்தை தர்மமே போற்றி போற்றி என்று கவியரசர் பாடி பரவுவாரே, அதுபோல எம்பெருமானுடைய திருவருளை இதோ இங்கே மிக அற்புதமாக மிக அருமையான காண்பொழுதை நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எம்பெருமானுடைய திருவருளினாலே இங்கே எழுந்தருளை அருள்வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தண்டவாணி கடவுள் எல்லோருக்கும் எல்லா இடங்களும் தந்தருள வேண்டும் என்று அற்புதமாக பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். நீலக்குள் நேசத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே என்று சொல்லுவாரே, அதுபோல மயில் மீது எம்பெருமான் மிக அற்புதமாக வரக்கூடிய அருமையான காட்சியாக எம்பெருமானுடைய திருவருளை நாம் சிந்திக்கிறோம். எம்பெருமானுடைய கருணையினாலே குமர குருவரராக எம்பெருமானுடைய திருவருளை நாம் வாழ்த்தி பரப்பிக் கொண்டிருக்கிறோம். சோதி சிவஞான குமரேசா தோமல் கதிர்காம பெருமாளே, சோதி சிவஞான குமரேசா தோமல் கதிர்காம பெருமாளே. திருக்குட நன்னீராட்டு விழாவை காண்பதற்காக நாம் காலையிலே 6 மணியிலே இருந்து ஆலயத்துடைய சுற்றுப்புறங்களிலே வந்து சூழ்ந்திருக்கிறோம். இங்கிருந்து வெளியேறுவதற்கு ஒரு பாதை மட்டுமே இருக்கிறது. ஆகையினாலே திருக்குட நன்னீராட்டு விழா நிறைவு பெற்றவுடனே அன்பு கூர்ந்து யாரும் தள்ளுமுள்ளு செய்யாமல், யாரும் முண்டி எடுத்துக் கொண்டு செல்லாமல், எப்பொழுது இந்த திருக்குட நன்னீராட்டு விழாவை பருக இங்கே வேகமாக வந்து இங்கே நின்று கொண்டு காத்து கொண்டிருக்கிறோமோ, அதற்காக அந்த காத்து கொண்டிருப்போடு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அதற்காக ஒதுக்கி அனைவரும் மெதுவாக எம்பெருமானை வழிவிட்டு எம்பெருமானுடைய திருவுருளை பெற்று செல்லுமாறு உங்களை மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருக்குட நன்னீராட்டு விழா நிறைவு பெற்றவுடன் எந்த விதமான அவசரமும் இல்லாமல் பக்த பெருமக்கள் ஆலயத்தினுடைய பாதையிலே இருந்து அமைதியாக வெளியே சென்று ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பக்தியால் யானுனை பலகாலம் பற்றியே மா திரு புகழ் பாடி முத்தனாம் மாறனை பெருவாழ்வில் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே உத்தமா ஞான சக்தினி புதல்வா என்று சொல்லுவார்களே, அந்த வகையிலே பக்தியாலே பாடி பரவி எம்பெருமானுடைய திருவுருளை மாற்றக்கூடிய அருமையான நேரத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். துள்ளு மத வேட்கை கணையாலே தொல்லை நெடு நீல கடலாலே மெல்ல வரு சோலை குயிலாலே நெய்யுருகு மானை தழுவாயே என்று சொல்லுவாரே அருணகிரி பெருமான். அந்த வகையிலே என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து எனையாள் தந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமாரா அரை நாயகனே என்று சொல்வார்கள். நமக்கு தாயுமாக தந்தையாக குருவாக தெய்வமாக இருக்கக்கூடிய தண்டவாணி கடவுள், அவனை வணங்கினால் நாள் எந்தையும் வினைதான் செய்யும், வினை நாடி வந்த சூழல் கூற்று என்று குமரேசன் இரு தாளும் சிலம்பும் கண்டையும் சதங்கையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்று மிக அற்புதமாக கந்தர் அலங்காரம் பேசினேன். அந்த வகையிலே எல்லா ஆள்களும் தேர்தலுமாக நமக்கு நன்மையே தரக்கூடியதாக இருக்கும் என்று முருகப்பெருமானுடைய திருவடியை யார் சரணாகதி அடைகிறார்களோ விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேலை தடவி மாசை திங்கள் கங்கையை நினைவில் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திருப்பாய் புதற்காழன் பாப்பிரண்டும் உடனே ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியானவருக்கு மிகவே இதோ மிக அற்புதமாக நாமக்கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற இருக்கிறது. ஆலயத்துடைய மணியை எழுத்துவார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதோ அந்த அருமையான திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக சிறப்பாக மிக அருமையாக இங்கே திருக்குட நன்னீராட்டு விழாவை 6வது முறையாக இங்கே கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆறுமுக பெருமானுடைய திருக்குட நன்னீராட்டு விழாவை காணக்கூடிய பேச்சினை நாம் பெற்றிருக்கிறோம். மிக அற்புதமாக திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்ற புனித நீர் கலசங்களை இப்பொழுது சிவாசமரிய பெருமக்கள் மேலே அருமையான வகையிலே எம்பெருமானுக்கே உரித்தான
சிவப்பு பட்டினை சாத்துகிறார்கள். நகரத்தார் பெருமக்களுக்கு குபேராம்சம் உடையவர்கள் என்ற காரணத்தினாலே திருக்குட நன்னீராட்டு விழா தொடங்கி திருப்பூட்டுகின்ற வகையிலே மாமன்மார்கள் இடுப்பிலே சிவப்பு பட்டு கட்டி கொண்டிருப்பது வழக்கம். ஆகையினாலே அந்த வகையிலே சிவப்பு பட்டினை இங்கே கோபுரத்தினுடைய கலக்கத்திற்கு நம்முடைய டாக்டர் பிச்சை சிவாச்சாரியார் அவர்கள் மிக சிறப்பாக சாத்தி சந்தனமும் குங்குமமும் இட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவருளை மிக அற்புதமாக இங்கே வியந்து கொண்டிருக்கிறோம். குபேரனுடைய அம்சமாக இங்கே எல்லோருக்கும் எல்லா நலன்களும் பெறுமாறு யுகபர சௌபாகியம் அருள்வாய் என்று சொல்லுவாரே அருள்கிரி பெருமான். அந்த வகையிலே யுகபர சௌபாகியம் அருளக்கூடிய மிக அற்புதமான கணப்பொழுதினை நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லாமல்ல இறைவனுடைய கருணையினாலே எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று உயர்ந்த நோக்கை மனதிலே கொண்டு நல்லதொரு திருப்பணிகளுக்கு நாளும் நன்றாய் உழைப்பவர்கள், எல்லையில்லா இறைவனுக்கு தாய் தந்தை ஆனவர்கள், செல்லும் இடங்களெல்லாம் ஜெயங்களை செய்பவர்கள், நல்லவர்களின் நகரத்தார் வாழிய என்று வாழிய வேண்டும், வாழிய என்று வாழிய வேண்டும். நகரத்தார் பெருமக்களை வாழ்த்தி இந்த பினாக நகரத்திலே மிக அற்புதமாக குடிகொண்டிருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்களுடைய கடவுளுக்கு மிகச் சிறப்பாக ஆவலுடன் எதிர்பார்த்த திருக்குட நன்னீராட்டு விழாவை நாம் காணக்கூடிய பேசினை கண்டோம். இதோ ஜீவமக்களை ஜோதி நமோ நம, தூயாம்பல லீலா நமோ நம, தேவசுந்தரி மாதா நமோ நம, அருள்தாரா என்று மிகச் சிறப்பாக ஜீவமக்களை ஜோதியாக எம்பெருமானுடைய திருவருளை மாற்றக்கூடிய திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்ற உடனேயின் கலந்தத்திலே தீப ஆராதனை நடைபெறக்கூடிய அருமையான காட்சியை நாம் காண இருக்கிறோம். எல்லாமல்ல இறைவனுடைய கருணையினாலே இப்பொழுது தீப ஆராதனை நடைபெற இருக்கிறது. பினாங்கு தண்டவாணிக்கு, பினாங்கு தண்டவாணிக்கு, பினாங்கு தண்டவாணிக்கு. எல்லாம் வல்ல முருகன் பெருமானுடைய திருவடினாலே தண்டவாணி திருவருடனாலே வாழிய நகரத்தார் வெள்ளத்தை மிக்கோர்கள் ஊழி பரவும் உயர்த்திருக்க ஆழி சூழ் இத்தலத்தில் கோயில் இயக்கினார் எத்தரமும் எல்லாம் வல்ல நகரத்தார் பெருமக்களை வாழ்த்தி இந்த அருமையான வாய்ப்பு வழங்கிய தத்தோ ராமநாதன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் சிறப்பாக ஏற்பாடு காட்சி நாம் மீண்டும் அந்த வகையில தீபா நடைபெற்றுக் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த அருமையான காட்சிக்காக நாம் பேர் செய்தவர்களாக இருக்கிறோம். பெருமக்களுக்குமாக எம்பெருமானுடைய திருவருளை போற்றி வணங்குகிறோம். மிக சிறப்பாக மிக அருமையாக மேலே ஊட்டு கொண்டிருக்கக்கூடிய கருட பகவான் எல்லோருக்கும் ஞானமும் கல்வியும் வழங்கக்கூடிய எம்பெருமானாக அவர் மேலே வீட்டிருக்கக்கூடிய அற்புதமான கடவுளாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவன் நாராயணருடைய மருமகனாக தண்டவாணி கடவுள் வீட்டிருக்கக்கூடிய தன்மையினாலே எல்லா மக்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவத்தை கூறி எல்லோருக்கும் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்ற வாழ்க்கை வணங்குகிறோம். எல்லாம் வல்ல முருகன் பெருமானுடைய திருவருளினாலே ஆறில் கடத்தோடு வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூரிசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணந்து வாழ்க.